என்னாச்சு தாயி? ஏன் அழற? என்னம்மா காயத்ரி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அதான் செழியன் தம்பி அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சமாதானப்படுத்திட்டாருல, அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ பயப்படாத. ஏமா அழுதுகிட்டு இருக்க? சுந்தரும் ரேஷ்மாவும் செழியன் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தத உடைச்சிட்டாங்க. ஐயோ, அவர் எனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கி வளையல் போட்டு விட்டாருன்னு தெரியுமா? வளையல் வாங்குறதுக்கு அவர் கையில பணமும் இல்ல, போனும் ஒர்க் ஆகல. ஆனா உடைஞ்சு போன வளையலுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு வளையல வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அவர் எனக்கு தெரியாம போய் ஒரு மெக்கானிக் மாதிரி ரோட்ல நின்ன காருக்கு டயரை மாத்தி கொடுத்து அதுல வந்த பணத்தை வச்சு எனக்கு இந்த வளையல வாங்கி கொடுத்தாரு. அத போய் உடைச்சிட்டாங்க. அத நினைக்கிறப்பதான் தாங்க முடியல. வளையல உடைச்ச அந்த 2 பேர் கையையும் உடைச்சு அடுப்புல வைக்கணும். ஒரு பொண்ணு கையில போட்டிருக்கிற வளையல உடைக்கிறவங்க விளங்கமா போறாங்க? விளங்கவே மாட்டாங்க. சரி அழாத தாயி, விடு. செழியன் தம்பி கிட்ட சொன்னா இந்த மாதிரி 1000 வளையல் வாங்கி கொடுப்பாரு, நீ அழாத. மாடி, செழியன் தம்பி கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டல்ல? எங்கப்பா சொல்ல முடிஞ்சது? இங்க இருந்து கிளம்புனதுல இருந்து ரேஷ்மா, தியா, ஆபீஸ்னு 1000 இடைஞ்சல். எல்லாத்தையும் தாண்டி சொல்ல போனப்பதான் ஆதிசங்கரி அத்தை போன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு கோவமா சொல்லிட்டாங்க. நாங்களும் வேற வழி இல்லாம வந்துட்டோம். கடைசி வரைக்கும் என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. நான் சொல்றேனோ இல்லையோ, முதல்ல இந்த சுந்தரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் நான் நிம்மதியாவே இருக்க முடியும். அவனை எப்படி அடக்குறதுன்னே தெரியலையேம்மா. பேசாம ஏதாவது ஒரு ஆளை வச்சு அவனை அடிச்சு தூக்கி போட்டுடலாமா? என்ன? கெட்டவனை தூக்க கெட்ட வழியில போறது தப்பே இல்லை. கமலா, ஆதிசங்கரி வந்துட்டாங்க போல இருக்கு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சரியா? காயத்ரி, நீ வாமா. இல்ல, நீங்க போங்கப்பா, நான் வரேன். சரி வா கமலா.